வராகி அம்மன் பார்த்த உடனே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்பெஷலாக நம்ம இருப்பாங்க. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவங்களை கும்பிட ஆரம்பித்ததுக்கப்புறம் லைஃப்பில் ஏகப்பட்ட டேர்னிங் பாயிண்ட் நிறைய பேருக்கு தெரியும். இதை இவங்களை அதிகமாக வழிபடுறவங்களுக்கு மெயினாக இவங்களை இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னா, ரெண்டு மெயின் ரீசன் இருக்குது இவங்களை நம்ம வழிபாடு பண்ணுறதுக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்து மற்றவங்களால், அதாவது எந்த தப்புமே நம்ம பண்ணாமல் அடுத்தவங்க செஞ்ச ஒரு காரியத்துக்காக நம்ம ஒன்றும் அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து விடை பெறணும். நான் வந்து அவங்களை எந்த பழியும் வாங்காமல் நான் அதுலேருந்து விடை பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த அம்மாவை வழிபடுவாங்க. இன்னொரு விஷயம், சங்கடங்கள் ஏற்படுது பார்த்தீங்களா, யாருக்குமே நம்ம எந்த தீங்குமே செய்யாமல் ஒரு சின்ன சங்கடங்கள் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்கும். அதுக்கு தீர்வு காணாமல் இன்ன வரைக்கும் நம்மளுக்கு அது வந்து அதோட கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கோம். அவங்க அந்த மாதிரி பண்ணவங்களை நம்ம எந்த பழியும் வாங்க வேண்டாம். இவங்ககிட்ட வேண்டி வணங்கி இவங்களை வழிபாடு பண்ணாலே போதும். அதுலேருந்து நீங்கி அவங்களுக்கு ஒரு சொல்யூஷன், நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன்லேருந்து அதை விட கொடுக்குறவங்க இவங்க. இது ஏன் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்னா, இவங்க வந்து காற்று பன்றின்னு சொல்கிறாங்கல்ல, அவங்களோட கோலத்தில் இருக்கவங்க மண்ணுக்கு அடியில் இருக்கிற கிழங்கு இருக்குது பார்த்தீங்களா, அதை தோண்டி எடுத்து தான் சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம மனசில் இருக்கிற ரொம்ப அடி மனசில் இருக்கிற கஷ்டங்களையும் கூடி தோண்டி எடுத்து அதை சுத்தம் பண்ணி நம்ம வாழ்க்கையை வந்து மாற்றுற ஒரு பெரிய சக்தி கொண்டவங்க இந்த வராகி அம்மன். நான் இதை வந்து வியாபாரமாக சொல்லலை. நிறைய பேர் லைஃப்பில் வந்து இப்படி தான் அனுபவிச்சுட்ருக்கோம், கஷ்டப்பட்டுருக்கோம். இவங்களை வழிபாடு பண்ணுங்க அப்படின்னு ஒரு சின்ன என்னால் முடிஞ்ச ஒரு இது சொல்கிறேன். ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல, வழிபாடு பண்ணி பாருங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான். வியாபாரமாக இல்லை, ஒரு சின்ன கருத்தாக. இவங்களை பற்றி சொன்னதோட இவங்களை வழிபாடு பண்ணுறதும் எப்படின்னு நான் சொல்லிடுறேன். இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது நான் முதலே சொன்னேன், மண் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி மண்ணால் செய்யப்பட்ட ஒரு மண் விளக்கு இருக்குல்ல பார்த்தீங்களா, அந்த விளக்கில் சின்னதாக ஒரு திரி போட்டு இவங்களுக்கு விளக்கு ஏற்றினாலே போதும். எது படைக்கிறதா இருந்தாலுமே உங்களுக்கு மண் சம்மந்தப்பட்ட இதிலே படைக்கிறதுனால மல்லிப்பூ பார்த்தீங்களா, மல்லிப்பூ இவங்களுக்கு ரொம்ப விரும்பி பிடிக்கும். அதனால் மல்லிப்பூ, அதே மாதிரி கிழங்கு, நான் சொன்ன மாதிரி கிழங்கு தான், கிழங்கு இந்த மாதிரி எல்லாம் இவங்களுக்கு படைக்கலாம். வேண்டுறவங்க சொல்கிறேன், வழிபாடு பண்ணணும், எனக்கு வழிபாடு பண்ணணும்னு ஆசையாக இருக்கவங்க இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு சந்தோஷம் கிடைக்கும்னு ஆசைப்பட்றேன். மாற்றங்கள் எந்த ஒரு மாற்றமும் கிடைக்கலினாலும் வழிபாடு பண்ணி நம்ம ஒரு சந்தோஷத்தை பெறுவோம் பார்த்தீங்களா, அது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால தான் இன்னைக்கு இந்த ஒரு டாப்பிக்கில் இவங்களை பற்றி நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக நிறைய கடவுள்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசை இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், எந்த கடவுள் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு. அவங்கள பற்றி நானும் உங்களுக்கு அவங்க உருவத்தோடையே வந்து இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு லைவ் அப்டேட் இருக்கும். தேங்க்யூ, நன்றி.